ரசமே ஹெல்த்தி தாங்க. ஆனா, அதில நம்ம ஒரு ட்விஸ்ட் குடுத்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரசம் தான் பார்க்க போறோம். விளாம்பழம் ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வெல்கம் டு சீசன் பட்ஸ். விளாம்பழத்தில நெறைய நன்மைகள் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போகும்போது நான் ஃபுல்லா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ விளாம்பழத்தில விளாங்காய் இருக்கு, விளாம்பழம் இருக்கு. ஸோ விளாங்காய் பார்த்தீங்கன்னா, உள்ள உங்களுக்கு லைட் ப்ரவுன் ஷேட்ல இருக்கும். நல்ல டார்க் ப்ரௌனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். விளாங்காய், விளாம்பழம் 2மே வந்து சாப்பிடலாம். 2துலயுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம விளாங்காய் வச்சு அதோட ஓட்ட வச்சும் எப்படி ரசம் மாற்றுறது தான் பார்க்க போறோம். ஸோ பழத்துலயுமே பண்ணலாம். உங்களுக்கு லைட்டா அந்த புளிப்பு சுவை இருக்கும். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அ எண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி மிளகும் சேர்க்க போகிறதுனால பச்சை மிளகாவோட அளவு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம விளாங்காயோட பல்ப் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்னா பொதுவாக நம்ம விளாம்பழம் வாங்கும் போது சில டைம் தெரியாமல் உடச்சிட்டு அது காயாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் விளாங்காயில் ரசம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த பல்ப்பை வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை சூட்லேயே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பழமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஓட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரசம் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பல்ப் தனியாக அரைச்சி வச்சிட்டோம். விளாம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ முடி கொட்டுறது நிற்கும், ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு க்ளோ ஆகும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம 2 கப் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ தக்காளி வந்துட்டு உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மிக்ஸி ஜார்லேயே தக்காளியும் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக ரசம் செய்கிற மாதிரி தான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விளாம்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நம்ம விளாம்பழத்தோட ஓடு சேர்க்கும் போது பழத்தோட ஓடு சேர்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி விளாம்பழத்தை வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விளாம்பழத்தை வந்து நம்ம உருட்டி விட்டோம்னா அது ஓடாமல் அப்படியே நின்றுச்சுன்னா அது பழமாக இருக்கும். காயாக இருந்தால் உங்களுக்கு உருண்டு ஓடும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம விளாம்பழ தோலையும் அதில் சேர்த்துட்டோம். நான் வந்து காயோட பல்ப்பையும் பழத்தோட ஓடையும் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு எப்பவும் சேர்க்குற மாதிரி மிளகு ஜீரகம் 2 டீஸ்பூன் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உரல்ல இடித்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பூண்டையும் வந்துட்டு இடித்து சேர்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, இது சாதாரணமாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான். பட் விளாம்பழம் ஃப்ளேவரில் அதோட நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். விளாம்பழம் நீங்கள் வந்துட்டு இந்த சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் விளாம்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். நிறைய டாக்டர்ஸ் வந்து அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், பிளட் ப்ரெஷர் வந்துட்டு மெயின்டைன் ஆகணும், வெயிட் வந்துட்டு கெயின் ஆகாமல் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் உட் ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம். இது விளாம்பழம் தான் உட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்போவுமே ரசம் தாளிக்கிற மாதிரி எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பல்ப்பி வந்து சேர்த்துடலாம். விழாமரத்தோட இலையில வந்துட்டு நம்ம வந்து டீ மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு பிளட் ப்ரெஷர் வந்துட்டு நல்ல கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி இதை வந்து பிளட் பியூரிஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த விளாம்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா விளாங்காய் வந்துட்டு கிடச்சிருச்சுன்னா அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் நான் ரசம் ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் காயாக இருந்தால் இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். பழமாக இருந்தால் எப்படி வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரசம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த
தக்காளி பழச்சாரோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம தாளிப்பில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இன்னொன்று, நம்ம ரசம்ல புளி சேர்க்கலை, புளிக்கு பதிலாக தான் விழாம்பழ ஓட்டையும் விழாம்பழத்தையும் சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல புளிப்பு தரும். இல்லை எனக்கு லைட்டான புளிப்பு இருக்கும், நீங்கள் வந்துட்டு நல்ல புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. எப்பவும் சேர்க்கறத விட கம்மியான அளவு புளி சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு நீங்கள் விளாம்பழத்து ஓட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளாம்பழத்தோட சாறு இறங்கி உங்களுக்கு சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு கொடுத்தோன்னா அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கே தயங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் சரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரசம் வச்சு கொடுங்க. இதோட நன்மைகள் வந்துட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயுமே இருக்குது. இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாறு வந்து நல்லா அந்த ஓட்டில் இருக்க சாரும் நல்லா இறங்கணும். கடைசியாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்துட்டு வெல்லம் வந்து சின்ன பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வீட் லைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புளிப்புக்கு லைட்டாக ஸ்வீட் சேர்க்கும் போது ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, பட் வந்து ஹெல்த்தியான ஒரு ரசமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னாலும் அவங்க கண்டுபிடிக்க முடியாது. நல்ல பழம் கனிஞ்ச அந்த உட் ஆப்பிளோட ஓடை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் ரசம் மாதிரியே வச்சு கொடுக்கலாம். இனிமேல் விலாங்காய் கிடச்சா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரசம் வச்சு கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கண்டினியூஷனாக வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதே மாதிரி விளாம்பழத்தில் 2 வகையான நம்ம வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.